நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அற்புதமானவர்களே, இந்த மனிதன் ஏன் கல்லா போனான், கடவுள் ஏன் கல்லானா, மனுஷன் கல்லாயிட்டான், அதனால் அவன் கல்லாயிட்டான் அப்படின்ற ஒரே வரியில் திரு கவிரசர் கண்ணாசுடைய வார்த்தையை திரு எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன படத்தை சொல்லியிருப்பார். என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற அரசியலையும் இன்றைக்கி இருக்கிற சமூகத்தினுடைய அந்த பொதுநலன் சார்ந்த அந்த விஷயத்தையும், மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் கூட ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்களே, குடும்பமானாலும் சரிதான், சமூகமானாலும் சரிதான், எவ்வளவு ஒரு போட்டி, எவ்வளவு ஒரு பொறாமை உணர்ச்சி, எவ்வளவு ஒருத்தர் அழிக்க நினைக்கிறது. இதெல்லாம் பார்க்குற போது நான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து எவ்வளோ உயர்ந்த பண்புகளை வகுத்திருந்தார். அது சிறையில் ஒரு பாடுற மாதிரி ஒரு சூழல் அது. அதனால தான் இன்றைக்கி அவர் சிறை வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறேன். திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் வந்து ஏற்கனவே நான் ஒரு 2 பதிவு விட்டுருந்தேன். அவர் எந்த அளவுக்கு அவர் ஆரம்பத்திலிருந்து திரு எம்ஜிஆர் அவர் வந்து உள்வாங்கினார், எந்த அளவுக்கு உயர்ந்த பண்புகளை வந்து எம்ஜிஆர் அவர்கள் நான் முதல்ல பார்க்குற போதே ஒரு பஸ்ஸில் தான் முதல்ல அவரை பார்க்குறேன். அதுக்கு முன்னாலே என்ன ஒரு நாடகத்தில் பார்த்துட்டு அதை பற்றியெல்லாம் பேசினான்னு சொல்லி நான் அவருடைய பண்புகளை விமர்சனம் பண்ணி அவர் சொன்னதெல்லாம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், அவருடைய எம்ஜிஆருடைய முதல் சிறை வாழ்க்கையை அப்போ அற்புதமாக வெளிப்படுத்துகிறாரு திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள். இதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள். திரு ராசாராம் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கே வந்து அவருக்கு சீட்டு கொடுக்காம, அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்ச பிறகு கூட அவர் முதலமைச்சர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே கங்கணம் கட்டிக்கிட்டு தான் முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு துரோக செயலை வந்து பண்ணாருன்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தேன் இல்லையா. அந்த சிந்தனையை ஒட்டி வரும்போது அதுக்கு முன்னால் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் நிகழ்ந்து நினைக்காதீங்க. அதுக்கு முன்னால் 1967 பேரறிஞர் அண்ணாவுக்கே அந்த நிகழ்வு நடந்ததாக வந்து குறிப்பிட்டிருந்தார். அதாவது என்னென்னா, 1967க்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், 1949 வந்து திமுக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய வரலாறுலாம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், கிட்டத்தட்ட 18 வருஷம் அது ரொம்ப போராடி திரு எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டு, அதுதான் உங்களுக்கு தெரியும், அதுதான் வந்ததுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாலேயே 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதுக்கு முன்னால் பக்தவச்சலம் ஐயா வந்து திரு காமராஜர் அவர்கள் வந்து கட்சி நலன் வேண்டி என்ன பண்ணார், அவர் சிஎம்ஐ விட்டுட்டு அவர் பக்தவச்சல சிஎம் ஆக்கிட்டு, அதன் மூலமாக 65 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி கொந்தளிப்பு ஏற்பட்டு, ஏன் திரு குன்றக்குடி அடிகளாரையே கைது பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அந்த அந்த காங்கிரஸ் ஆட்சி அப்போ. ஆனால் அப்போ வந்து பேரறிஞர் அண்ணா வந்து அற்புதமாக சமாளித்தார்னு சொல்லி ராசாராம் எழுதுவார். ரொம்ப அற்புதமாக சமாளித்து அந்த இருக்கிற போது 1967 வந்து எலெக்ஷன் வருது, அசம்பிளி எலெக்ஷன் வருது. நல்லா கவனிங்க, குறிப்பிடுறாரு ராசாராம். அப்போ தான் வந்து திரு ராஜாஜி அவர்களெல்லாம் வந்து இங்கே கூட்டணிக்கு வராங்க சுதந்திரா கட்சியிலேருந்து. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வரலாறு. அதை முக்கியமாக குறிப்பிடுறாரு. அப்போ வந்து நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி, இப்போ இருக்கு பாருங்கள், நாம் தமிழர் ஒரு கட்சி. அதே மாதிரி அப்போ வந்து சீபா ஆதித்தனார் அவர் தான் தினத்தந்தியினுடைய நிறுவனர், தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து அவர் தனியாக நாம் தமிழ் கட்சி நடத்துகிற போது அவர் வந்து வர்ற மாதிரியே இல்லையா கூட்டணிக்கு. அப்போ பேரறிஞர் அண்ணா வந்து அவரை போய் சந்தித்து அவர் தனியாக பேசி ஏறத்தாழ திமுக உறுப்பினர் மாதிரி ஆக்கிட்டாராம் அறிஞர் அண்ணா திரு சீபா ஆதித்தனார். அது குறிப்பிடுறாரு. அதாவது என்ன காரணம் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற அந்த அரசியல்வாதிகள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு ஒரு பலவீனத்தை கூட பேரறிஞர் அண்ணா விரும்பலையா. அவ்வளோ தூரம் அவர் வந்து போய் பேசி ஏறத்தாழ கட்சியுடைய நிறுவனராக இருந்த அவரை திமுக உறுப்பினர் மாதிரி ஆக்கிட்டாராம் திரு பேரறிஞர் அண்ணா. அதை குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து ஊடகங்கள் வசதியே இல்லாத, பத்திரிகை வசதியே இல்லாத அந்த காலத்தில் திரு சீபா ஆதித்தனார் வந்து சேர்ந்த பிறகு தான் எங்களுக்கு பத்திரிகை பலம் வந்ததுன்னு சொல்கிறார். இதுதான் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த தொலைநோக்கு சிந்தனை. பாருங்கள், அப்படிப்பட்டவரே என்ன செய்கிறாரு, பெருசாக நம்பிக்கை இல்லை நம்ம வந்து ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு. பாருங்கள், 1967 தென் சென்னை நாடாளுமன்றத்துக்கு பேரறிஞர் அண்ணா நிற்கிறார். அதை போலவே திரு ராசாராம் அவர்கள் சேலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, அதுவும் சேர்ந்து நடக்கிற போது நல்லா கவனிங்க. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கேம்பெயினுக்கு பேரறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணிருக்கிறார், அப்படியே நாமக்கல்லாம் வந்து விடியற் கால சேலத்துக்கு வராரு. வழக்கமாக திரு ராசாராம் வீட்டில் தான் தங்குவாராம்.
முதல்ல வரவேற்றுட்டு வீட்டில் தங்க வைக்கிறாரு. வந்த உடனே அண்ணா கிட்ட கேட்குறாராம், ராசாராம் எப்படி இருக்குது போன அண்ணா நீங்கள் போனீங்களே அப்படின்னா, ரொம்ப மக்கள் எல்லாம் ரொம்ப ஆரவாரமாக இருக்கிறாங்க, இப்படி போகிறத பார்த்தா ஆட்சி நம்ம கையில் குட்டுருவாங்க போல தெரியுது. ஆனால் இந்த ஆட்சி இவ்வளோ சீக்கிரம் நம்ம கைக்கு வர்றது நல்லதான்றது தான் எனக்கு தோன்ற எண்ணம் அப்படின்னாராம். பாருங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்திருக்கிறார் பாருங்கள். இவ்வளோ சீக்கிரமாக கட்சி ஆரம்பித்து 19 வருஷம் ஆகுது. அதாவது 1949, அதுக்கு முன்னால் திராவிடர் கழகம். பாருங்கள் இவ்வளோலாம் அனுபவப்பட்டு கூட அவர் நினைக்கிறாரு. அவரை நினைக்கல அவர். இப்போ தான் வந்திருக்கிறோம். இது எங்கே கொண்டு போய் வழிவகுக்குன்றத பெரிய அவர் பேரறிஞர் அண்ணா சாதாரண ஒரு படிப்பாளி மட்டும் ஒரு அறிஞர் மட்டும் நினைக்காதீங்க. குழந்தை உள்ளம்னு சொல்கிறாங்க. சும்மாலாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைவர்னு சொல்லலைங்க. திரு அறிஞர் அண்ணாவுடைய நீங்கள் படிக்கிற போது தான் தெரியும். சில விஷயங்களை தான் மாறுபட்டிருக்குமே தவிர பல விஷயங்களில் அவரை மாதிரிலாம் ஒரு அரவணைப்பு, அவரை மாதிரியெல்லாம் ஒரு தொலைநோக்கு, அவரை மாதிரியெல்லாம் நேர்மை, அவரை மாதிரியெல்லாம் அறம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் யாருமே பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் அரசியலில் இப்படி இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்கள், இவ்வளோ சீக்கிரம் நம்ம வர்றதுக்கு வந்தால் நல்லா இருக்குமான்றது தான் என் எண்ணம் அப்படின்னாராம் அவர். அண்ணா நீங்கள் போன வருஷம் 1962 நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் தோத்துட்ட பிறகு இவ்வளோ நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம், அதுக்கான ஒரு பிராய்ச்சத்தை நம்ம தேட வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை சரிப்படுத்தினாராம் பாருங்கள். அதுக்கப்புறம் சொன்ன உடனே அவர் சொல்கிறாராம் பேரறிஞர் அண்ணா, நான் என்ன இருந்தாலும் நாம் ரெண்டு பேரும் நாடாளுமன்றம் தான் நின்று இருக்கிறோம்னாராம். ஏன்னா இங்கே அசம்பிளி நிற்கல அவங்க. உடனே இவர் சொன்னாராம், ராசாராம் அண்ணா எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரிசல்ட்டில் தெரியும் உங்களுக்கு. 1967 எம்ஜிஆர் சுடப்பட்டு அவருடைய இதெல்லாம் போய் பெரிய வெற்றி பெற்றுட்டாங்க. அது மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்துக்கு 25 எம்பிகள் போகிறாங்க இங்கிருந்து. அதில் தென் சென்னையில் சேர்ந்த திரு பேரறிஞர் அண்ணாவும் உண்டு, சேலத்தை சேர்ந்த அவரும் உண்டு. இப்போ என்ன நினைக்கிறாரா ராசாராம், சேலத்துலேருந்து ஜெயிச்சுட்டு அவருடைய யாரோ சச்சிதானந்தம்னு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாராம், நேராக சென்னைக்கு வராராம். சென்னைக்கு பார்க்கலான்னு சொல்லும்போது திரு பேரறிஞர் அண்ணா பார்க்குறதுக்கு முன்னாலேயே திரு கருணாநிதி அவர்கள், திரு நெடுஞ்செழியன் அவர்கள், மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இன்னும் பல பேர் சந்திச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு போனால் சொல்கிறாரு ராசாராம், ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற திமுகவின் பூச்சிலாக இருக்கிற பேரறிஞர் அண்ணாவே விட்டுட்டாங்களாம். விட்டுட்டு அவர் தான் எம்பி ஜெயிச்சிட்டாரு, அவர் டெல்லியிலேருந்து உலக புகழ் பெற வைக்கலான்னு சொல்லி இவங்களுக்குள்ள யார் சிஎம் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். அவர் சொல்கிறாரு, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகத்தோட தலைவர்களுக்கே பெரிய சோதனை நான் நினைக்கிறேன். இது எப்போ சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கு போன தடவை சொன்ன பாருங்கள், அதே மாதிரி தான் சொல்கிறாரு. அதையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறார். ஏன்னா பின்னால் தான் அதை எழுதுறாரு மொத்தமாக சேர்த்து. அவர் சொல்கிறாரு, பேரறிஞர் அண்ணாவையே அவர் டெல்லிக்கு தானே எம்பியாக போகிறாரு அப்படின்னு இவங்களுக்குள்ளவே யார் சிஎம்னு பார்க்குறாங்களாம். என்னடா இப்படி நடக்குதுன்ட்டு இவருக்கு பதச்சு போய் பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு 12 மணிக்கு போகிறாராம். போனால் அவர் பாருங்கள், அந்த பெருந்தலைவர் சாதாரணமாக ஒரு பனினோட யாரோட சாதாரணமாக பேசிக்கிறாராம். கூட்டமே இல்லையாம். நல்ல வேலை பத்திரிக்கையாளர்லாம் வரலையாம், வந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக. இவர் போய் மேலே போன உடனே நடந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு, அண்ணா என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு, என்ன உடனே பத்திரிக்கையாளர் கூட்டுங்க, நான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இப்போ என் தலைமையில் தான் இப்போ நான் முதலமைச்சராகி என் தலைமையில் தான் அமைச்சரை வரப்போகுது, நான் உடனே கவர்னர் சந்திக்க போகிறேன்னு முதல்ல அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக சொல்கிறாராம். சொன்ன உடனே அதே மாதிரி தான் செயல்பட்டாராம். செயல்பட்ட பிறகு சொல்கிறாரு ராசாராம் ஐயா, அதாவது எப்பேற்பட்ட தலைவர் இவங்க பாருங்கள், அவங்க தலைவர் இவ்வளோ கட்சி ஜெயிச்ச பிறகு கூட அவரை உள்ளுக்குள்ளே அந்த பதவி ஆசை அப்போவே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதைத்தான் நான் திரு எம்ஜிஆருக்கும் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு போன பதிவில். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, திரு எம்ஜிஆர் பாருங்கள் அவர் என்னென்ன செஞ்சுருக்கிறாருன்னு எஸ்எஸ்ஆர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, எஸ்எஸ்ஆர் இப்படிப்பட்டவர் 1956 அவருடைய வரலாறு சொல்கிறார். 1956 ராமநாதபுரத்தில் மாநாடு, திமுக மாநாடு. அவங்க மாநாடு நடக்கும்போதெல்லாம் அப்போ மணிமகுடம்னு ஒரு நாடகம் நடத்துவார் எஸ்எஸ்ஆர். பெரிய எல்லா இடத்துலையும் நாடகம், மாநாடாலும் சரி தான், திமுக பிரபுடைய நிகழ்ச்சியானாலும் சரி தான், எல்லாத்தையும் நாடகம் பண்ணுவாராம். அந்த ராமநாதபுரத்தில் 1956 மணிமகுடம் தான் அதிகமாக வசூல் பண்ணிச்சான் நாடகம். அப்போ அந்த மாதவன் பின்னால் அமைச்சராக இருக்கிறார், அவர் தான் பொறுப்பாளராம். அவர் அண்ணா கிட்ட சொல்கிறாராம், நம்ம மாநாட்டு வசூலை விட மணிமகுடத்துக்கு வந்த வசூல் தான் அதிகம்னு ஒன்று பேரறிஞர் அண்ணா சொல்கிறாராம். நீ என்ன பண்ணுற, நன்றி உரை ஆற்றும் போது இங்கே வசூல் நான் மாநாட்டை விட நாடகத்துக்கு தான் அதிகன்றதை நீ குறிப்பிடுற அப்படின்னு சொல்ல சொன்னாராம். யார், பேரறிஞர் அண்ணா. எவ்வளோ உண்மை பாருங்கங்க. சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் எஸ்எஸ்ஆர் இருக்கிறார். அந்த சமயத்தில் தான் 1958 ஜனவரி மாதம் திரு ஜவஹர்லால் நேருஜி அவர் பிரதம மந்திரியாக இருக்கிறாரு, சென்னைக்கு வராரு. அதுக்கு முன்னால் தான் என்ன பண்ணிட்டார் அவர், தந்தை பெரியார் அவர்களையும் மற்ற சில தலைவர்களையும் சேர்த்து நான்சென்ஸ்ன்னு சொல்லி ஒரு விவாதத்தில் என்ன பண்ணிட்டாரு, நான்சென்ஸ்ன்னு சொல்லிடுறாரு. யார், நேருஜி. உடனே
பேரறிஞர் அண்ணா சொல்கிறாராம், உடனே வந்து அவர் வராரு ஜனவரியில், வந்த உடனே நம்ம கருப்பு கொடி காட்டணும். அது மட்டும் இல்லை, நேருஜி இறங்கின உடனே எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி தெரியணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், இவர் எல்லாரும் சொல்லிட்டாங்களாம். சொல்லி பார்க்குறாங்களாம், பார்த்தா எஸ்எஸ்ஆர் குறிப்பிடுறாரு. அவர் சொல்லிட்டாரே தவிர அந்த நேரத்துலலாம் நிதியே கிடையாதான். 2 பேர் தான் நிதி கொடுக்குறவங்க மாதிரி இருந்தாங்களாம். ஒன்று திரு எம்ஜிஆர் அவர்கள், இன்னொன்று நான். ஒன்று அது பாருங்கள், அந்த கருப்பு கொடி தைக்கிறது கூட பணம் இல்லையா. உடனே இவங்க என்ன பண்ணாங்களாம், இரவோடு இரவா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, நாடோடி மன்னன் அப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 1958 தான் அது. ஒன்று முன்னால் பின்னால் இருக்கணும், அவ்வளோதான். இவர் எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸ், அவரும் பிக்சர்ஸ் வச்சுருந்தாராம். 2 பிக்சர்ஸ்லேயும் நிறைய தையல் மிஷின் வச்சுருந்தாங்களாம். இரவோடு இரவாகவே நிறைய அந்த கருப்பு அந்த கொடியை வந்து நிறைய தைக்கிறாங்களாம். இரவோடு இரவா அந்த கருப்பு கொடியை நிறைய தச்சு என்ன பண்ணுறாங்களாம், பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறாங்களாம். ரெடி பண்ணி இப்போ கருப்பு கொடி போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு சொன்ன உடனே எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாங்களாம், போலீஸ் துணை கமிஷனர் மூலமாக திரு எஸ்எஸ்ஆரை வந்து கைது பண்ணுறதுக்கு இரவே ஒரு தகவல் வந்துச்சான். வந்த உடனே இவங்களுக்கு விடியற்காலையில் அதிகாலையில் அவங்க கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள், திரு எஸ்எஸ்ஆர் பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி இருக்கிறாருன்னு. உடனே சரி காலையில் கைது பண்ண வருவாங்க, ராத்திரி எல்லாம் போய் அந்த அரசியல் வாதிகளெல்லாம் போய் கைது பண்ணி வந்திருப்பாங்க. அதனால் காலைல வரும்போது சாப்பாடு இருக்கான்னு சொல்லி 30 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறாராம் எஸ்எஸ்ஆர் வீட்டில். எங்கள் எஸ்எஸ்ஆர் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு ரெடியாக வராங்களாம். காலையில் துணை கமிஷன் வந்தாராம். வந்து அதே போலவே கைது பண்ணாங்களாம். கைது பண்ணி கொண்டு போய் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்களாம். அங்கே கொண்டு போனால் அதுக்குள்ளே காலையிலேயே பார்த்தீங்கன்னா துணை கமிஷனர் வந்து பண்ணும்போது விசாரிக்கிறாராம் எஸ்எஸ்ஆர். எம்ஜிஆர் மேலே எவ்வளோ பாசம் பாருங்கள். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், அவர் வந்து சாதாரணமாக இன்னும் பல நிகழ்வு இருக்குது. அது ஒரு நிகழ்வு இது என்னென்னா, அவர் போன உடனே திரு எம்ஜிஆர் கேட்குறாராம், எம்ஜிஆர் எங்கே அவர் கைது செய்து போட்டுருப்பாங்களேன்னு. ஆமாம், அவர் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாரு, அவரையும் கைது பண்ணிட்டாங்க. உடனே எஸ்எஸ்ஆர் சொல்கிறாராம், அப்படியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், பேசாமல் என்னை அண்ணன் கூட விட்டுருங்களேன், நான் அங்கே போயிடுறேன், என்னையும் அவரையும் ஒன்றா வச்சுருங்களேன்றாராம். யார் சார் உன்னை துணை கமிஷன் சொல்கிறாராம், ஏங்க உங்களை கைது பண்ண இதுக்கே இவ்வளோ கூட்டம் வருது, அங்கே இதுக்கு மேலே பல மடங்கு கூட்டங்க, அவர் கைது பண்ணோன்னு வெளியே ஒன்று சமாளிக்க முடியல, அதனால தான் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம், உங்களையும் அவரையும் சேர்த்துட்டா என்ன கூட்டம் வரும், அதான் எங்களால் முடியாதுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாராம். உடனே மறுநாள் காலையில் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு அந்த போலீஸு வேனில் என்ன பண்ணுறாங்களாம், திரு எஸ்எஸ்ஆரை வந்து ஏற்றி சிறைச்சாலை கொண்டு போகிறாங்களாம். இங்கே தான் எம்ஜிஆர் பற்றி சொல்கிறார் அவர். சிறைச்சாலை கொண்டு போகிறாங்க. நான் அண்ணன் கூட வந்து அங்கேயே இருக்குன்னு பார்த்தா அங்கே பார்த்துங்க முதல் மாடியில் முதல் வகுப்பு சிறையில் வந்து என்னை வந்து தங்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் அங்கே தான் அண்ணன் எம்ஜிஆர் ஏற்கனவே அந்த அறையில் இருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ராத்திரியெல்லாம் அங்கே இருந்துருக்குறாங்க எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில். ஆனால் ஒன்றா விடலை. இங்கே பாருங்கள், சிறையில் அண்ணன் கூட எனக்கு வந்து சிறை இடம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் உள்ளே போனேன். அண்ணன் உட்காந்தாரு. நேராக போன பேர் தான் முதல் வகுப்புன்னு பேர். பார்த்தா ஒரு மேடை மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு மெத்தன் போட்டு மூட்டை பூச்சிகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மூட்டை மெத்தை தூக்கி முதல்ல வெளியே போட்டோம். வெளியே போட்டு என்ன பண்ணோம், கையை வச்சுக்கிட்டு படி படுத்துக்கிட்டோம். சாதாரண தரையிலே படுத்துக்கிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை, ஒரு தகர டப்பா. கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா 2 மண்பானை, தண்ணி, கழிவறைக்கு பயன்படுற மாதிரி பக்கத்துலேயே ஒரு இருக்குது. அண்ணா என்னென்ன இது முதல் வகுப்புன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொன்ன உடனே இதை தான் நம்ம உள்வாங்கணும். நம்ம இது வரைக்கும் சினிமாவில் காட்டியிருக்க மாதிரி எம்ஜிஆரோட உணர்ச்சியை பாருங்கள், அந்த உணர்வை பாருங்கள். எம்ஜிஆர் சொல்கிறாராம், நாமெல்லாம் இது வரைக்கும் நம்ம சிறையை வந்து பெருசாக விசாலமாக காட்டிருக்கோம், இதை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும், உள்வாங்கிக்கணும். நம்ம அடுத்து எடுக்க போகிற படங்களில் இதே மாதிரியே நம்ம இயல்பாக காட்டணும். அப்போ தான் மக்களுக்கு சிறையினுடைய அவலங்களெல்லாம் புரிய வரும். பாருங்கள், அங்கே கூட அவர் எம்ஜிஆர் அந்த கலைநுட்பத்தோடு தான் யோசிக்கிறார், இதுக்கு பயன்படுத்தணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், பரவாயில்ல, இது பரவாயில்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், இதை விட மோசமாக 5 பேர் 6 பேர் 7 பேர்லாம் தங்கியிருக்கிறாங்க இது மாதிரி வகுப்புகளில், இந்த மாதிரி சிறையில், நாம் எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்றாராம் எம்ஜிஆர். அங்கே கூட பாருங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு. இப்படி பேசிகிட்டே இருக்காங்களாம். கொஞ்சம் நேரத்தில் வந்து உணவு கொடுத்தாங்களாம். 12 மணிக்கு உணவு வருதான். உணவு வந்து பார்த்தா சிவப்பு சாதமாக சேர்ந்து அலுமினி தட்டில் சிவப்பு சாதமாக. அது சாப்பிட்றதும் இவெல்லாம் சாப்பிடவே முடியலையா எஸ்எஸ்ஆரால். அப்படியே மென்று முழுகி சாப்பிட்டு கவனிக்கிறாராம். எம்ஜிஆர் சுவாரஸ்யமாக சாப்பிட்டுங்கிறாராம். அப்படியே பார்த்தாராம் வியப்பா. எம்ஜிஆர் சொல்கிறாராம், இந்த மாதிரி சாப்பாடெலாம் நான் சின்ன வயசுலேயே சாப்பிட்டு பழகப்பட்டவன், இது எனக்கு புதுசு கிடையாதுன்னாராம். அவர் சொல்கிறாரு எஸ்எஸ்ஆர், அண்ணன் பாருங்கள் எவ்வளோ இயல்பாக எடுத்துக்கிட்டாரு. இவ்வளோ பெரிய சிறையில் வந்து நமக்கு இப்படி இருக்கோம்னா நம்ம விட மோசமாக இருக்காங்கன்றாரு. நம்ம விட மோசமாக இருக்கான்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், அவர் சாப்பிடும்போது கூட அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு. எவ்வளோ ஒரு சிறை தன்மையில் கூட பாருங்கள் எவ்வளோ தூரம் அது வந்து ஒரு அது மட்டும் இல்லையா அண்ணா, எப்படின்னா இது வந்து இவ்வளோ இப்படி இந்த அளவுக்கு பண்ணுறீங்க தானே உங்கள் முதல் அனுப்புன்னு சொன்ன உடனே, நான் நேற்றே
சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருந்தேன்ல, அங்கேயே சிறையுடைய வகுப்பு, சிறையுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கலாம் கேட்டுக்கிட்டேன். அது சொல்கிறார் எஸ்எஸ்ஆர். அண்ணனுடைய முன் எச்சரிக்கையும் அவருடைய முன் பாதுகாப்பு உணர்வும் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, குலே பகவாலியில் கூட வந்து அவர் யாருக்குமே தெரியாமல் பிஸ்டல் கொண்டாந்தாருன்னு சொல்லி, அந்த மாதிரி அவர் முன்னெச்சரிக்கையாகவே அவர் செயல்படுவாராம். அது சொல்கிறாரு எஸ்எஸ்ஆர். பாருங்கள், அப்படியே இருந்தாங்களாம். இருந்த உடனே இவர் பாருங்கள், இவங்க 2 பேர் இருக்கிறதால எம்ஜிஆரையும் இவரையும் பார்க்கறதுக்கு பட அதிபர்களும் டெக்னீஷியன்ஸ்களும் நிறைய வந்து என்ன பண்ணாங்களோ பார்க்க வந்துட்டாங்களாம் சிறைக்கு. வந்தால் தட்டு பழங்கள் கொண்டு வராங்களாம். எல்லாத்தையும் வாங்கி வச்சு என்ன பண்ணாங்களாம், அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் நானும் என்ன பண்ணோம் 2 பேரும் அங்கே இருக்கிற எல்லா சிறை கைதிகளுக்கும் வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். எல்லாம் சாப்பிட்டோன்னு அவர் சொல்கிறார் எஸ்எஸ்ஆர். வழக்கமாக ஷூட்டிங்கு, வழக்கமாக காரில் போகிறது, வழக்கமாக படப்பிடிப்பு, வழக்கமாக மேக்கப் போகிறது எல்லாம் தூக்கிட்டு கடைசியில் ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன அண்ணன் எம்ஜிஆர் எல்லாரையும் வந்து கைது பண்ணி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நாங்கள் சிறையில் இருக்கிற போது எங்களை வந்து நிறைய அதுக்கு முன்னாலே ஆயுள் கைதிகளாக இருந்தாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து 45க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னால் வந்த ஆயுள் கைதிகளுக்கெல்லாம் இவங்களை தெரியலையாம். இவங்க புதுசாக இருக்க நடிகர்கள் இவங்க 2 பேரும் ரொம்ப செக்கச்சவேலுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்களாம் உள்ள. அதே மாதிரி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் வந்து பெருசாக ஜெயிச்சு போச்சுன்னு கேள்விப்பட்டாங்களாம். இப்படியே ஒரு நாள் 2 நாள் தான் இருந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவை ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க. அவர் பாருங்கள், ஒரு நாள் இரவு திடீர்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. இது தெரிஞ்சு போச்சு விஷயம். மறுநாள் காலையில் 10 மணிக்கு அண்ணன் எம்ஜிஆரையும் என்னையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேரும் வெளியே வரோம். பார்த்தா பேரறிஞர் அண்ணா வந்து மாலையோடு நிற்கிறாராம். தம்பிங்க வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரா, 2 பேருக்கு மாலை போட்டு அப்படியே வந்து அவர் அழைச்சி கொண்டு போய் பாரு. நைட்டு அவர் போயிருக்கிறாரு. மறுநாள் காலை தம்பிகளை வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அவர் சிறை வாசலில் வந்து அப்படியே பாருங்கள். அப்பவும் போலையாம். கொண்டு போய் நேராக முதல்ல போய் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களை அண்ணன் சக்கரபாணி கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட ஒப்படைச்சி தான் அதுக்கு பேரறிஞர் அண்ணா போனாராம். அது சொல்கிற சுவாரஸ்யமாக எஸ்எஸ்ஆர் ஐயா அவர். அதாவது ஒரு தலைவன் எப்படி இருக்கிறாரு, ஒரு அண்ணனை போல, ஒரு அப்பாவை போல இருக்கிறாரு. அதே மாதிரி அண்ணன் எம்ஜிஆர் அந்த சிறை வாசத்தில் நான் அப்போ தான் நான் கவனித்தேன். எப்பேற்பட்ட ஒரு வாழ்வியல் வந்து அந்த நாடு மனெல்லாம் வந்துடுச்சு, பெரிய நடிகர் ஆகிட்டார். அந்த நிலைமையில் கூட, அந்த நிலையை கூட அவர் எந்த மாதிரி அவர் வந்து உள்வாங்கினார். அப்போவே நான் நினச்சேன், இவர் வந்து வேறு மாதிரியான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அந்த அளவுக்கு சிறையில் கூட அவர் சிங்கம் போல சாதாரணமாக எந்த ஒரு சாணமும் இல்லாமல் அவர் இருந்தார்னு சொல்லி அதை குறிப்பிடுறார். அதனால தான் நான் இந்த பதிவில் கூட என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு தலைவன் சாதாரணமாக உருவாக முடியாது. பாருங்கள், பேரறிஞர் அண்ணா வந்து அவருக்கே வந்து அவரையே சீமாக்காமல் அப்போவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்தது. அதை போலவே அந்த பாட்டில் சொல்லுவார், சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. பாருங்க, இந்த கல் மனதை கரைய வைக்கணும்னு தான் நாம் இத்தனை தலைவர்களை பற்றியும் உண்மையான ஒரு தொண்டனாக இருந்து, ஒரு சாமானியவனாக இருந்து, ஒரு பெரிய ஒரு யாராலுமே ஒரு அளவிட முடியாத ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து போன எம்ஜிஆர் ஐயா அவர்களையும், திரு எஸ்எஸ்ஆர், திரு பேரறிஞர் அண்ணா அவர்களையும், இவங்க திரு ராசாராம் அவர்களையும் நினைவு கொண்டு இந்த மாதிரி நல்ல நல்ல பண்புகளெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லி, இந்த சமூகமும் நம்முடைய நாடும் நம்ம மக்களும் நல்வாழ்வு பெறணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.